ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வெளிச்சம் உண்டாக கடவது. ஆதியாகமம் 1:3 சொல்கிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சமாயிருக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை கொடுத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடத்த விரும்பினார். ஆகவே அவர் அன்போடு நம்மை நினைவு கூர்ந்து நமக்காக வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அந்த வெளிச்சம் எத்தனை மகிமையானது! தேவன் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்புகளிலும் வெளிச்சமே தலையாயிருக்கிறது. வெளிச்சம் இல்லாவிட்டால் அனைத்தும் அந்தகாரத்தின் காரியங்களுக்குள் அல்லவா மூழ்கி கிடக்கும். ஆகவே எல்லா சிருஷ்டிப்புக்கும் முதலாவதாக முதல் நாளில்தானே கர்த்தர் வெளிச்சத்தை சிருஷ்டிக்க சித்தம் கொண்டார். வெளிச்சத்தை காணாத குருடரை நாம் காணும்போது அவர்களுக்காக எவ்வளவாய் பரிதாபப்படுகிறோம். கை கால்கள் முடமாய் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் கண்கள் மாத்திரம் குருடாய் போய்விடக்கூடாது என்று சொல்லி அனுதாபப்படுகிறோம். வெளிச்சத்தை சிருஷ்டித்த ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை கண்டுகளிக்கும்படி நமக்கு கண்களையும் சிருஷ்டித்தார். அழகிய மலைகள், பள்ளத்தாக்குகள், மலர்கள், மரங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் கண்டு அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். மட்டுமல்ல, நம்முடைய அகக்கண்களை திறந்து அந்த பிரகாசமான மனக்கண்களினாலே பரலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோக தேவனையும் கண்குளிர தரிசிக்க கிருபை செய்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 2 கொரிந்தியர் 4:6 இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஒருவன் மறுபடியும் பிறக்கும்போது கர்த்தர் அவனுடைய இருதயத்திலே பிரகாசிக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய எல்லா பிள்ளைகளின் சாட்சியும் இதுதான். அந்த வெளிச்சத்தின் ஒளியிலேதானே பிதாவாகிய தேவனை கண்டுகொள்ளுகிறோம். நமக்காக இரத்தம் சிந்தி மரித்த இயேசுவை அறிந்து கொள்ளுகிறோம். அவரை அப்பா பிதாவே என்று புத்திர சுவீகாரத்தோடு அழைக்கிறோம். இயேசு சொன்னார், யோவான் 8:12, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி இருளிலிருந்து வெளிச்சத்தை வீச செய்த தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தம்முடைய மகிமையின் ஒளியினால் நிரப்புவாராக. உலகத்திலுள்ள எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கக்கூடிய அந்த மெய்யான ஒளியானவர் உங்கள் வாழ்க்கையையும் முழுவதுமாக பிரகாசிக்க செய்வாராக. இன்றைக்கு ஜனங்களுக்கு ஒரு ஒளி உண்டு, அதுதான் சுவிசேஷத்தின் ஒளி. அது தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. 2 கொரிந்தியர் 4:4. தேவ பிள்ளைகளே, அந்த ஒளி உங்களை பிரகாசிக்க செய்வதை குறித்து திருப்தி அடைந்து விடாதீர்கள். உங்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான கடமை உண்டு. கிறிஸ்துவை அறியாதவர்கள் அநேகர் உலகில் இருக்கின்றனர். அவர்களையும் பிரகாசிக்க செய்யும்படி அந்த ஒளியிடத்திற்கு கொண்டு வர வேண்டியது உங்கள் தோளின் மேல் விழுந்த கடமையல்லவா? இன்றைய நினைவிற்கு எபேசியர் 5:8, இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 ராஜாக்கள் 21 மற்றும் 22ஆம் அதிகாரங்கள், மாலை லூக்கா 23ஆம் அதிகாரம் 26 56ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருங்கள். தேவனுடைய வெளிச்சத்திற்குள் அநேகரை கொண்டு வாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.